தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்ட சொத்து ஆவணங்களின் 7000 பக்கங்கள் கொண்ட நகல்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாக்கியராஜ் வழங்க நாம் கேட்கலாம். பாக்கியராஜ், கூடுதல் விவரங்கள். தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பதாக புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் தொடரப்பட்ட வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட முதல் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் கடந்த 2ஆம் தேதி விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகாதால் அவர்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருந்தனர். வழக்கு விசாரணை தொடங்கியது நீதிபதி பூர்ண ஜெய ஆனந்த் அவர்களிடம் விஜயபாஸ்கரின் வழக்கறிஞர்கள் கூடுதல் ஆவணங்களை கேட்டதால் நீதிபதி அவர்கள் லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நிலையில் அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 17,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை ஒப்படைத்தனர். 17,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நகல்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நீதிபதியிடம் ஒப்படைத்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட முதல் நீதிபதி பூர்ண ஜெய ஆனந்த் வழக்கு விசாரணையை இன்று ஒத்திவைத்தார். இந்த வழக்கில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகிறார். அப்போது விசாரணை வழக்கு விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.